ஏபிசி மால்ட் பண்ண ஃபஸ்ட்டு நான் ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பீட்ரூட், கேரட். இதை நம்ம வந்து தோல் நல்லா சீவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா அந்த கேரட் துருவோம்ல, கேரட் துருவுறதை வச்சு இந்த பெருசாக இருக்கிறத வச்சு நம்ம துருவி 1 டே ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுக்கலாம். அது வந்து அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிரும். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அது நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3த்தையும் பீலர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமேல் வந்து கேரட் துருவுறதை வச்சு நம்ம துருவிக்கலாம். நல்லா துருவியாச்சு. பீட்ரூட்டும் ரெடி ஆகிட்டு, கேரட்டும் ரெடி ஆகிட்டு. இனி இதை கொண்டு நம்ம மொட்டை மாடியில் காய வச்சுக்கலாம். 3யுமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் காயணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே காஞ்சிரும். சப்போஸ் காயலைன்னா இன்னும் ஒரு அரை நாள் வச்சுக்கோங்க. மொட்டை மாடிக்கு கொண்டு போகிறேன் காய வைக்க. நல்லா காஞ்சி கையில் நல்லா முறுக்கு மாதிரி முறுக்குன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு காயணும். 1 டே ஆகும். நம்ம காலையில் எப்படி வச்சோம், இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்லா சுருங்கி வந்துட்டு இன்னும் நல்லா இன்னைக்கு ஃபுல்லாக காஞ்சா சரியாயிடும். கேரட் நல்லாவே காஞ்சிட்டு பாருங்கள். இப்போவே கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்குது. ஆப்பிளில் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தருது. இந்த காயிட்டோன்னே நல்லா பாருங்க. கேரட்டும் நல்லா காஞ்சிட்டு நல்லா மொறுன்னு வருது பாருங்கள். அடுத்து பீட்ரூட்டும் நல்லா காஞ்சிட்டு. இவங்க மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் காயணும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் இல்லை, ஒரு மத்தியானம் வரை. இப்போ எத்தனை கரெக்டாக மணி 8:30. மத்தியானம் வரை இருந்தால் இன்னும் சரியாயிடும். இதுக்கப்புறம் நம்ம மால்ட் பவுடர் தயார் பண்ணிக்கலாம். மால்ட் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆகும்னு நினச்சா 2 நாளே தாண்டி போயிட்டு இன்றைக்கி தான் நல்லா ட்ரையாக இருக்குது. இனி நம்ம இது கூட நட்ஸ் கொஞ்சம் வறுத்து போட்டு மால்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்ம காய வச்ச ஏபிசி மால்ட்டுக்குள்ள பொருள் தான். ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு 3 இப்படி காஞ்சி வந்துட்டு நல்லா பார்த்தீங்களா கலர் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. இனி இது கூட நம்ம கொஞ்சம் நட்ஸை வறுத்து போட்டுக்கலாம். இப்போவே கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக வறுத்து போட்டுக்கலாம். நம்ம பொடி திரிக்கிறதுனால கொஞ்சம் வறுத்தா தான் நல்லா ட்ரை ஆகும். உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்க்கல. ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இதை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து காய வச்சு வச்சுருந்தோம்ல, ஆல்ரெடி இது மொறுமொறுன்னு தான் இருக்குது. இதை லைட்டாக ஒரு ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொடி திரிக்க ஈஸியாக இருக்கும். அப்படின்னா தான் ரொம்ப நாள் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே வந்து பொடி திரிச்சதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். இல்லை தனித்தனியாக கூட வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் போட்டு குடிக்கிற நேரம் மட்டும் லைட்டாக பொடி திரிக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும். கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பொடி வந்து ஈஸியாக திரிச்சிடும். நட்ஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு தடவை நல்லா ட்ரை பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். நம்ம வந்து பாலை வேணால் வடிகட்டி பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி கூட குடிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மால்ட் பவுடர் ரெடி ஆகிட்டு. என்னடா பிங்க் கலரில் வரலான்னு யோசிக்காதீங்க. அது பீட்ரூட் மட்டும் போட்டால் தான் அப்படி வரும். இது கூடவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மால்ட் பவுடர் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரைனாலும் சரி நார்மல் சக்கரைனாலும் சரி சேர்த்துக்கலாம். திரியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கிளாஸில் போட்டுக்கலாம். நம்மனா அப்படியே குடிச்சிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வடிகட்டி தான் கொடுக்கணும். வடிகட்டாமல் குடித்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மால்ட் பவுடர். கெட்டியாச்சு. அடியில் எவ்வளோ இதுவும் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அந்த பொடியை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மிக்ஸி சூடாகிட்டு அதனால் நான் எடுத்துகிட்டு சீக்கிரம். ஏபிசி மால்ட் ரெடி. இதில் வந்து நீங்கள் டேஸ்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோதான். நாட்டு சர்க்கரை வந்து உங்களுக்கு கூட கொஞ்சம் அளவு வேணுனாலும் போட்டுக்கலாம். நம்ம நார்மல் சுகர் மாதிரி இருக்காது. கொஞ்சம் கூட அது 2 ஸ்பூன் போட்டால் இது வந்து நம்ம 3 ஸ்பூன் போடணும். சுவையான மால்ட் ரெடி. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய மியூசிக் குயின் 007. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.